வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா விஷ்ணு விளக்கு, அதாவது வைணவ விளக்குன்னு கூட சொல்லுவாங்க. இந்த விளக்குலாம் இப்போ பார்த்திங்கன்னா 50லேருந்து 100 வருஷம் பழமையான விளக்கு. இப்போ இந்த மாதிரியான விளக்குலாம் தயாரிக்கிறதில்ல. இப்போ தான் ஒரு சில கடைகளில் இது மாதிரிலாம் விளக்கு கிடைக்கிது. அதுவும் இப்போவே தயாரிச்சுட்டு அந்த விளக்கை ஆன்டிக் விளக்குன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப அதிகமான விலைக்கும் விற்கிறாங்க. இந்த விளக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு மேலே கண்டிப்பாக பழமையாக இருக்கும். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா மிஷினால் செய்யப்பட்டது கிடையாது. இந்த விளக்கோட ஒரு அச்சு எடுத்து அந்த அச்சில் வெங்கலத்தை உருக்கி ஊற்றி அது மூலமாக செய்கிற விளக்கு. இந்த ஒரு விளக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு எடை இருக்கும். அந்த அளவுக்கு கனமான விளக்கு. இந்த விளக்கு சீக்கிரமாக விண்ணம் ஆகாது. ஏன்னா இது அந்த அளவுக்கு கனமாக இருக்குது. இது இன்னும் நல்லபடியாக நம்ம பயன்படுத்தணும்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 100 வருஷம் கண்டிப்பாக அந்த விளக்கு நமக்கு உழைக்கும். அந்த அளவுக்கு கனமாக இருக்குது. இதோட விளிம்புகள் எல்லாமே அந்த அளவுக்கு ரொம்ப திக்காக இருக்குது. அப்புறம் இந்த விளக்கோட அமைப்பை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த விளக்குக்கு பார்த்திங்கன்னா இது விளக்கேற்ற திரியடம். இந்த பக்கத்தில் இருக்கிறது வாசப்படி. இது பார்த்திங்கன்னா 7 படிகள் இந்த 2 பக்கமும். நடுவில் கருவறையாக நம்ம விஷ்ணு நாமம். இது பார்த்திங்கன்னா கோபுரம். இது கோபுரத்துக்கு மேலே இருக்கிற கலசம். இந்த ஒரு கலசமே பார்த்திங்கன்னா நீங்கள் நேராக பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ ஒரு பெருசாக இருக்குது. இதுவே சின்னதாக இருந்தாலும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விளக்கு அவ்வளோ திக்காக நல்ல வெயிட்டாக இருக்குது. அதுதான் இந்த விளக்கோட ஸ்பெஷல். இதை இப்போ நிறைய பேர் இதோட அர்த்தம் தெரியாமல் இதை போய் மாட விளக்குன்னு சொல்கிறாங்க. மாட விளக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வடிவமும் இல்லாமல் ஒரு டிசைனே இல்லாத ஒரு விளக்காக இருக்கும். அதுதான் மாட விளக்கு. இது விஷ்ணு விளக்கு. பெருமாளை பெரும்பான்மையாக தெய்வமாக கொண்டவங்க. பெருமாளோட சங்கடங்கள், அதாவது என்ன சொல்கிறது, பெருமாளோட பூஜை முறைகளை ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணுறவங்க, அப்புறம் விஷ்ணு கோத்திரம்னு சொல்லப்படுறவங்க, இந்த மாதிரியான சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரியான விளக்கை அந்த நாட்களில் வெகு விமர்சையாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த விளக்கு கூட புழக்கத்தில் இல்லை. இப்போ எல்லாமே இந்த கஜலட்சுமி விளக்கு தான் கிடைக்கிது. அதுவும் 4 கைகள் கொண்ட கஜலட்சுமி விளக்கு தான் கிடைக்கிது. இது பின்னாடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிசைனுமே இருக்காது, பிளெயினாக தான் இருக்கும். இதை வெறும் எலுமிச்சம்பழம் வச்சு தேய்ச்சிங்கன்னா போதும். எலுமிச்சம்பழம் தேய்ச்சி சபினா வச்சு தேய்ச்சிங்கன்னா போதும், நல்லா பளிச்சின்னு ஆகிடும். இது நல்லா தேய்க்க தேய்க்க உங்களுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும். இந்த விளக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது இன்னும் நம்ம உபயோகப்படுத்த இது அப்படியே வெள்ளி மாதிரி பல பலன்னு இருக்கும். இந்த மாதிரியான பழமையான விளக்கு வாங்கி பயன்படுத்துங்க.